பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மேனாள் தலைவரும் சமத்துவ தலைவருமாகிய அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கோரி நீதி விசாரணை என்கிற சிபிஐ விசாரணையில குறுக்கீடு செய்கிற திராவிட மாடல் அரசை கண்டிக்கிற வகையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பீம் இந்தியாவினுடைய தலைவர் ஜெயக்குமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கிற ரவிச்சந்திர சாம்பவர், வீர சாம்பவர் படை, பீம் இந்தியாவினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அன்பரசு எல்லப்பன் அவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர வந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளினுடைய தலைவர்களே, ஆளுமைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற தாயக மக்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். ஜூலை 5 நடந்த கொலை இன்றைக்கு மறு ஆண்டு நவம்பரில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கொலையில் யார் ஈடுபட்டு இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று ஜூலை 11 வந்த நக்கீரனும் அதை தொடர்ந்து வந்திருக்கிற ஜூவியும், இந்த இரண்டையும் தொடர்ந்து மேல்முறையீட்டு விசாரணை என்கிற அடிப்படையில் ஒரு புலனாய்வு குழுவை அமைத்து இந்தியா டுடே பத்திரிகையும் மிக தெளிவாக அழுத்தமாக தமிழ்நாடு காவல்துறைக்கு பதிவு செய்தது. இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நேரடியாக கத்தியை பயன்படுத்தியவர்கள் தூத்துக்குடி, கோவில்பட்டி, கயத்தாறு, ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளை சார்ந்த கூலிப்படைகள் என்றும், அந்த கூலிப்படைகளை சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய குறிப்பாக 3 சிறைகளை இந்த ஜூவி அதில் எழுதியிருக்கிறது. ஒன்று புழல் சிறையில் இருந்து திட்டமிடப்பட்டதாகவும், திட்டமிடப்பட்டதை வெள்ளூர் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் சேலம் சிறைக்கு கடத்தியதாகவும், சேலம் சிறையிலிருந்து தென் மாவட்ட கூலிப்படைகளுக்கு பணம் பேரம் பேசப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் 1 மாதமாக தென் மாவட்டத்தை சார்ந்த கூலிப்படைகள் எழும்பூர் என்று சொல்லக்கூடிய எக்மோரில் இருக்கக்கூடிய ஒரு சாதி சங்க அலுவலகத்தில் தங்கி இருந்ததாகவும், அதன் பிறகு இந்த கொலை நடந்திருப்பதாகவும் இந்த இதழ் குறிப்பிடுகிறது. இந்த இதழ் குறிப்பிடுகிற அதே காலகட்டத்தில் மதுரையில் கூலிப்படையை சார்ந்திருக்கிற 4 தலைவர்கள் காவல்துறையால் தேடப்படுகிறவர்கள், குறிப்பாக மும்பை பகுதியில பதுங்கி இருக்கக்கூடிய கூலிப்படையை சார்ந்தவர்கள் மதுரையிலே ஒரு சாதி தலைவர்களுடைய இல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். நான் அறிந்த வழியில் சென்னைக்குள் வந்து போவதற்கு அச்சப்பட்டு இருக்கிற அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மிக வெளிப்படையாக வந்து பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோடு அவர்கள் கூடி குழாவுகிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு போக்கு இருக்கிறது என்பதை நாம் முன்கூட்டியே உணர்ந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே கூலிப்படை என்பதை நாம் புதியதாக கண்டுபிடிப்பதற்கு மெனக்கிட வேண்டிய தேவையில்லை. கொலை நடந்திருக்கிற அந்த 1 மாதங்களுக்குள்ளாக இது புலனாய்வு அறிக்கை, இந்த இதழ்கள் புலனாய்வு இதழ்கள், இந்த இதழ்களில் வருகிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு காவல்துறை வைத்திருக்கிற 33 உளவு பிரிவுகள், 1, 2 அல்ல, 10, 20 அல்ல, தமிழ்நாடு காவல்துறை 33 பிரிவுகளை உளவுத்துறையை வைத்திருக்கிறது. தனிப்பிரிவு என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுகள் 33 பிரிவுகள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இருக்கிறது. இதில் கொலை நடந்தால், அரசியல் தொடர்பான கொலைகள் நடந்தால் அதை மட்டும் விசாரிப்பதற்கு 9 குழுக்களை வைத்திருக்கிறார்கள். அந்த 9 குழுக்கள் எங்கிருந்து செய்தி எடுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புலனாய்வு இதழ்கள் முன்வைக்கிற செய்திகளின் அடிப்படையில் எங்கெல்லாம் தரவுகளை சேகரித்திருக்கிறார்கள், யாரிடத்தில் சேகரித்திருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் இவர்களுடைய நேர்காணல்கள் நடந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் தங்களுடைய விசாரணை வளையத்தை விரிவுபடுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த இதழ்கள் சுட்டி காட்டியிருக்கிற திண்டுக்கல்லை சார்ந்த, ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த, கயத்தாரை சார்ந்த, தூத்துக்குடியை சார்ந்த இந்த கூலிப்படைகள் இந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டு இருக்கிறார்களா என்றால் ஒருவருடைய பெயரும் இல்லை. ஒருவேளை இந்த இதழ்கள் பொய் சொல்லுகிறது என்றால், இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி, அதன் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரம் என்பது ஜூனியர் விகடன் இதழின் மீதும் நக்கீரன் இதழின் மீதும் ஒரு வழக்கை தொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்புகிறீர்கள். இது சமூகத்தில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது.
எனவே இந்த இதழ் இதை தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டு முடிந்து மறாண்டு தொடக்கத்தில் வரைக்கும் இன்றைய வரைக்கும் இந்த இதழ்கள் குறித்து மறுப்பு தெரிவிக்கவில்லை. அப்படியானால் இந்த இதழ்கள் சொல்லியிருப்பது உண்மைதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் அங்கிருக்கிற கூலிப்படைகள் அங்கிருந்து இங்கு கடந்து வந்து இந்த கொலைகளை செய்கிறார்கள் என்பதற்கு அவன் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறான். மதுரையிலே கொல்லப்பட்டிருக்கிற தீபக் ராஜாவை வெட்டியவனும் சென்னை பெரம்பூரில் தலைவர் ஆம்சாங் அவர்களை வெட்டியவனும் ஒரே நபர் என்று இந்த இதழ் சுட்டிக்காட்டுகிறது. தலையில் வெட்டப்பட்டிருக்கிற அந்த கத்தியும் இரண்டிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே கத்தி அதே நபர் என்று இந்த இதழ் குறிப்பிடுகிறார். இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக மிக திருத்தமாக இந்த இதழ்கள் புலனாய்வு இதழ்கள் முன்வைத்திருக்கிற பிறகு இந்த புலனாய்வு இதழை நடத்தி கொண்டிருக்கிற அல்லது புலனாய்விற்கு களத்திற்கு சென்றிருக்கிற அந்த செய்தியாளர்களை தமிழ்நாடு அரசு இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. மேலும் 2 கூலிப்படைகளை குறிப்பிடுகிறது. அந்த கூலிப்படைகள் சிறைக்கில் இருந்து திட்டமிட்டதாக சொல்லுகிறது. அப்படியே சிறைக்கில் இருந்து திட்டமிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிற கூலிப்படையில் ஒன்று அண்மையில கைது செய்யப்பட்டு இன்றைக்கு மரணமடைந்திருக்கிற வியாசார்பாடி நாகேந்திரன், மற்றொன்று திண்டுக்கல்லை சேர்ந்திருக்கிற அந்த கூலிப்படை. ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார், ஒருவர் பெயர் கூட தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறார். 2 கூலிப்படைகளை இதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஒன்று பறையர் கூலிப்படை, இன்னொன்று கள்ளர் கூலிப்படை. மிக வெளிப்படையாக சொல்வதென்றால் கள்ளர் கூலிப்படையிலே 3 நாடார்களும் பறையர் கூலிப்படைகளிலே பறையர்களும் இருக்கிறார்கள். பறையர்கள் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1 2 3 என்கவுண்டர்களை இந்த இதழ்கள் விவரிக்கின்றன. 3 என்கவுண்டர்களை இந்த இதழ்கள் விவரிக்கின்றன. அதில் இந்த கொலையோடு தொடர்புடையதாக 2ஐ மையப்படுத்துகின்றன. ஒன்று கொலை நடந்த கொஞ்ச நாட்களில் கொல்லப்பட்டிருக்கிற திருவேங்கடம், மற்றொன்று தென் மாவட்டத்தை சார்ந்த திருச்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சியில் ஒரு ரவுடி ஏன் சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்பதை அது விவரிக்கிறது. நவீன் என்கிற அந்த கூலிப்படையில தொடர்புடைய இவர் தீபக் ராஜாவை கொலை செய்துவிட்டு பதுங்கியிருந்த காலகட்டத்தில் ஆம்சாங்கிக்கு ஒரு கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் பேசியதாகவும் அதை ஒத்துக்கொண்டு அவர் இங்கே வந்து அந்த கொலையை செய்துவிட்டு தலைமறைவானதாகவும் இவரை பிடித்தால் ஒட்டுமொத்த உண்மைகளையும் சொல்லிவிடுவார் என்பதற்காக திருச்சியில வைத்து அவரை என்கவுண்டர் செய்திருப்பதாகவும் இந்த இதழ்கள் விவரிக்கின்றன. இப்படி ஒரு விரிவான விளக்கத்தை, ஒரு ஆய்வு அறிக்கையை ஒரு உண்மை அறியும் குழு எப்படி களத்திற்கு சென்றால் ஒரு முழு விளக்கத்தை கொடுக்க முடியுமோ அப்படி நக்கீரன் குறிப்பாக திமுகவை ஆதரிக்கிற பத்திரிகை பழிக்கு பழிவாங்கப்படும் அரசியல்வாதிகள் என்கிற தலைப்பில் இதுல உள்படமாக அந்த கொலையாளிகளையும் பற்றி விவரித்திருக்கிறார்கள். இது ஜூலை 31 வந்தது. இதற்கு முன்பு 2 இதழ்கள் வந்திருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இந்த ஜூவி அறிவால் சாம்ராஜ்யம் என்கிற தலைப்பில் வெளிவந்திருக்கிற இந்த இதழ், இந்த 2 இதழ்களோடு இந்தியா டுடே இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. ஆக நாம் விசாரணை கேட்பது என்கிற இடத்திற்கு வருகிற பொழுது இந்த இதழ்களை முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். இதழ்கள் நடத்தக்கூடிய அந்த குழுவை முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த இதழ்களின் வாயிலாக புலனாய்வுக்கு சென்றிருக்கிற கள ஆய்விற்கு சென்றிருக்கிற அந்த செய்தியாளர்களை நாம் முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். இப்படி பல்வேறு வழிகாட்டுதல்களை இந்த இதழ்கள் வழங்கியதோடு இவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த கும்பல்களுக்கும் அப்போதைய போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோவிற்கும் நெருக்கம் இருக்கிறது என்பதையும் கடைசி வரியில சொல்லிவிட்டு செல்கிறது இந்த இதழ். தமிழ்நாடு பத்திரிகைகள் அதன் மீது தமிழ்நாடு அரசு ஏன் கவனம் செலுத்த தயங்குகிறது அல்லது அஞ்சுகிறது என்று எங்களுக்கு விளங்கவில்லை.
தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பெயர் கொள்கை சமூக நீதி கொள்கை. சமூக நீதி கொள்கை ஆட்சியாளர்கள் மத்தியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்களுக்காக இயக்கங்களை நடத்துவார்கள். இந்த வெட்டாவெளியிலே நின்று ஒரு படுகொலைக்கு நீதி கோரி போராட்டம் நடத்துகிற, எப்போது ஓராண்டுகள் கழித்த பிறகு போராட்டம் நடத்தி நீதி கேட்கிற ஒரு அவல நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியலில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பல்வேறு கொலைகளை சொல்லுகிற இந்த இதழ்கள், குறிப்பாக 3 கொலைகளை காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயக்குமார், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்சாங், மதுரை தீபக் ராஜா, இந்த 3 கொலைகளை ஒரே புள்ளியில் கொண்டு வந்து முடிக்கிறார்கள். இந்த 3 புள்ளிகளுக்கும் திட்டமிட்டவன் ஒருவன் என்று முடிக்கிறது. யார் அந்த ஒருவன்? இது காவல்துறை மக்களுக்கும் நம்மை போன்ற அமைப்புகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி. ஆனால் காவல்துறை அதை சொல்ல மறுக்கிறது. ஏன் மறுக்கிறது? காவல்துறைக்கும் நமக்கும் வேறு ஏதேனும் வாய்க்காவலருக்கு தகராறு இருக்கிறதா, அல்லது நம்முடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டார்கள் என்கிற அளவீட்டில் ஏதேனும் முரண்பாடு இருக்கிறதா? இல்லை. எல்லோரும் காவல்துறையை திட்டுகிறோம். உயர்மட்டம் என்று சொல்லக்கூடிய காவல்துறையை கையில் வைத்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டால் காவல்துறை உடனடியாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய 20 பேரையும் அடித்து விரட்டுவார்கள் அல்லது கைது செய்வார்கள். ஒரு நொடி பொழுதில் நம்மை அடித்து வாகனத்தில் ஏற்றி செல்ல முடியும். அந்த அதிகாரம் காவல்துறையில் இருக்கிறது. மேலிடத்திலிருந்து உத்தரவு உரை சொல்லவில்லை என்றால் ஏதோ ஒன்று புலம்பிட்டு போறா, விட்டுடுறா சனியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான். ஆக பிரச்சனை என்பது காவல்துறையில், பிரச்சனை என்பது ஆளுகிற ஆட்சி, அது வைத்திருக்கிற சட்டத்திட்டங்கள், அதை நடைமுறைப்படுத்துகிற கொள்கை கோட்பாடுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ஆளுகிற ஆட்சியை நோக்கி நாம் கல்லெறிந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய கேள்வி கணைகளை இங்க இருக்கக்கூடிய அதிகார வட்டத்தை நோக்கி, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நோக்கி, இந்த மண்ணின் மக்களினுடைய உழைப்பை சுரண்டி உண்டு கொழுத்து திமிரேறி தெரிகிற இந்த ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய ஒழிய அவர்களுக்கு கீழ் அடிபணிந்து வேலை செய்கிற காவல்துறையை நோக்கி அல்ல. நாளைக்கு நான் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகினால் எனக்கு காரனுடைய கதவுகளை திறந்து விடுவதை தவிர வேறு காவல்துறைக்கு பெரிய வானலாவிய அதிகாரம் ஒன்றும் இல்லை. நம்ம மக்களை குடிசையில இருந்து அப்புறப்படுத்துவான். ஆக்கிரமிப்பு மார்க்கெட்ல இருக்கக்கூடியதெல்லாம் பிரிச்சு போடுவான். இதை தவிர வேற காவல்துறைக்கு எனக்கு தெரிஞ்சு வேற எந்த அதிகாரமும் இல்லை. 2 கம்பு வச்சிருப்பான், ஒரு துப்பாக்கி வச்சிருப்பான். பெரும்பாலும் அந்த துப்பாக்கிகள் சுடாது. அவன் அங்கிருந்து உத்தரவிட்டானா சுட்டுருவான், அடிந்துதான் அடிப்பான். இதுதான். எனவே இந்த மைய கருத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் என்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது ஆளுநருக்கு துடித்துக் கொண்டிருக்கிற பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த 4 சனியன்கள் நாட்டை பிடித்திருக்கின்றன. தமிழ்நாட்டை கவி பிடித்திருக்கின்ற இந்த 4 சனியன்கள் அதிகார மட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறார். வானளாவி அதிகாரம் படைத்திருக்கிற காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக என்கிற இந்த கள்ள கமுக்க கூட்டாளிகள், இந்த ஊழல் பெரிசாலிகள், இவர்கள் தனக்கு வேண்டியவர்களை பாதுகாக்கிறார்கள், வேண்டாதவர்களை படுகொலை செய்கிறார்கள். மிக எளிதாக சுருக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி இதுதான். தனக்கு வேண்டியவர்களை தன்னுடைய பக்கத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுச்சி புரட்சி இன்னும் என்னென்னலாம் பேர் சூட்டலாம். தமிழ்நாட்டில் எனக்கு இப்ப 52 வயது ஆகுது. எந்த ஊர்ல எழுச்சி நடந்த மாதிரி இல்ல, புரட்சி நடந்த மாதிரி. ஆனா அப்படியான பெயர்கள் வைத்துக் கொண்டு தன்னுடைய அருகாமையில உட்கார்ந்து வைத்திருக்கிறார். அதற்கு மாற்றாக இந்த மண்ணினுடைய மக்களை விடுதலையை, இந்த மக்களினுடைய உரிமையை, இந்த மண்ணினுடைய மக்களுக்கான சுதந்திரமான கண்ணியமிக்க வாழ்க்கைக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்ட தலைவர்களை படுகொலை செய்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. காலம் மிக குறைவாக இருக்கிறது. எனவே மிக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஒட்டுமொத்த கேள்வி கணைகளை ஆளுகிற அரசை நோக்கி வைப்போம். நமக்கு தீர்வு சொல்ல வேண்டிய இடத்துல நம்முடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற இந்த திமுக, அதனோடு ஒட்டி உறவாடி பிழைப்பு நடத்துகிற அதனுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும்
நம்மால் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய வகையில் இருக்கிறது. அவன் நமக்கு சொந்தக்காரனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நம்முடைய ஊருக்காரனா மாவட்டத்துக்காரனா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. சரி என்கிற அளவீட்டிலே நாம் ஒரு பக்கத்திலும், சரியில்லாதவர்கள் என்கிற அளவீட்டிலே அவர்களை நம்முடைய எதிர் பக்கத்திலும் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்போம். வருகிற 2026 தேர்தலிலே இந்த நயவஞ்சகர்களை, நாசக்காரர்களை, இந்த கொலைகாரர்களை, மண்ணின் மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சு கொலைக்கிற இந்த கொலைபாதகர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வலிமையான வாக்குரிமை என்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய குரல்களை தாம்பரத்திலிருந்து விரிவுபடுத்தி தமிழ்நாட்டினுடைய பட்டினத்துகள் எங்கும் பரவ செய்வோம் என்கிற கருத்தை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம். வணக்கம்.